ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 17th May 2024ஓட மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எந்த ஸ்டாக்லாம் டாப் லூசஸாக இருந்துச்சு, அப்புறம் எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு 62 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சுது. ஸோ ஓரளவு புல்லிஷ் மொமெண்டம் வந்து நிஃப்டியில் நல்லாவே இருக்குது. இப்போது ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட் வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இருக்குது. அது ஒரு 142 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. அவங்களோட Q4 ரிசல்ட் வந்து நல்லா வந்துருந்துச்சு. அதனால் வியாழக்கிழமையும் நல்லா ரேலி ஆச்சுது. வெள்ளிக்கிழமையும் அதோட இம்பேக்ட் வந்து நல்லா தெரிஞ்சிச்சு. அப்புறம் JSW ஸ்டீல் பார்த்தோம்னா ஒரு 21 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட போர்டு ஒரு 7,000 crore NCDs வழியாக அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் JSW ஸ்டீல் வந்து 21 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. இது வந்து டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருந்துச்சு. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் தேர்டு பார்த்திங்கன்னா கிராசிம் ஒரு 51 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து இதுக்கு பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட ஒரு இம்பேக்டில் கிராசிம் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் SBI லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா டாப் லூசர்ஸில் தேர்ட் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே வந்து நல்லா ரேலி இருந்துச்சு. ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை அதோட ப்ராஃபிட் புக்கிங் போய்ட்டு இருந்ததுனால கொஞ்சமாக சரிஞ்சிருக்குது. சிப்லா பார்த்திங்கன்னா டாப் லூசர்ஸில் செகண்ட் இருக்குது. சிப்லா வந்து ஒரு 22 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ சிப்லாவோட ப்ரொமோட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 2.53% ஸ்டேக்கை, அதாவது 2,637 கோடிக்கு ஒருத்தான ஸ்டேக்கை வந்து அவங்க செல் பண்ணாங்க. அதனால் 2 நாளாக நல்லாவே ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஏஎம்சிஸ் வந்து இதை நல்லா பை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நல்ல ரேலியை கொடுத்துச்சு சிப்லா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்னால் இப்போ ஒரு 22 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. அப்புறம் டிசிஎஸை பார்த்திங்கன்னா 66 பாயிண்ட் வந்து விழுந்து இதுதான் டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்குது. டிசிஎஸ் தான். டிசிஎஸ் வந்து வியாழக்கிழமை வந்து எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுங்கிறதுனால அதில் கொஞ்சமாக விழுந்துச்சு. அதுக்கப்புறம் டிசிஎஸோட பேரண்ட் கம்பெனி, அதாவது டிசிஎஸ் சன்ஸுங்கிற கம்பெனி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாட்டா பிராண்டோட நேம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக பேரண்ட் கம்பெனிக்கு மிச்சம் இருக்கிற எல்லா டாட்டா நேம் யூஸ் பண்ணுற எல்லா கம்பெனியுமே வந்து ஒரு 200 crore வந்து பிராண்டு நேமுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இது பார்த்திங்கன்னா 100 crore இருந்துச்சு. இப்போது அதை வந்து அப்படியே டபுள் ஆக்கியிருக்காங்க. ஏறக்குறைய 100% ஹைக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் டிசிஎஸோட செலவினங்கள் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அந்த 200 crore கொடுக்க வேண்டி இருக்கிறதுனால அதனால் டிசிஎஸ் வந்து ஒரு 66 பாயிண்ட் விழுந்திருக்குது. எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா 11 நாளாக கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்டு இருந்தவங்க ஒரு 1,616 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. முறையாக 11 செஷனுக்கு அப்புறமா அவங்க ஃபஸ்ட் டைம் பை பண்ணுறாங்க. டிஏஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து 19th கண்டினியூஸ் டேவாக பை சைடில் தான் இருக்கிறாங்க. ஒரு 1,556 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 40,003 க்ளோஸ் ஆச்சுது. 134 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. S&P 500 வந்து ஒரு 6 பாயிண்ட் ரேலியாக இருந்துச்சு. நாஸ்டாக் ஒரு 12 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. டவ் பார்த்திங்கன்னா வெரி ஃபஸ்ட்டு டைம் வந்து அது 40,000 அப்படிங்கிற மார்க்கை தாண்டி இருக்குது. லேட்டஸ்ட்டாக வந்த இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் எல்லாமே வந்து ஓரளவு மார்க்கெட்டுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஓரளவு புல்லிஷாக தான் இருக்குது. அதோட ஒரு இம்பேக்டில் தான் டவ் இந்த மாதிரி ஒரு மைல் ஸ்டோனை காட்டுறதுக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.